ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பொதுவாகவே சஷ்டி திதி முருகப் பெருமானுக்கும் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கும் மிகவும் உகந்ததாகும். இந்த இரண்டு விரதங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களாகும். பக்தர்களின் துன்பம் அனைத்தையும் போக்கி வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் விரதமாகவும் கருதப்படுகிறது. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி மிகவும் சிறப்புக்குரியதாகும். காரணம், முருகப் பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் வரும் வளர்பிறை சஷ்டியும் பெருமாளுக்குரிய திருவோண விரதமும் பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமையில் வருவது மிக மிக சிறப்புடையதாகும். இந்த நாளை தவற விடாமல் மிக எளிமையான முறையில் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று வழிபட்டால் முருகப் பெருமானின் அருளால் வினைகளும் துன்பங்களும் பெருமாளின் அருளால் வறுமையும் முற்றிலும் தீர்ந்துவிடும். வேண்டுதல்கள் நிறைவேறுவதுடன் பல நன்மைகளையும் ஒரே நாளில் பெற முடியும் என்பதால் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு நவம்பர் 26 கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டியுடன் இணைந்து திருவோண நட்சத்திரம் வருகின்றது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பக்தியுடன் விரதம் மேற்கொள்ள வேண்டும். முருகப் பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களும் பெருமாளும் துளசி இலைகளையும் படைத்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றோ 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம். அதே போல முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து ஷட்கோண கோலமிட்டு 6 விளக்குகள் ஏற்றியும் வழிபடலாம். முருகப் பெருமானுக்கு பால் பழம் பெருமாளுக்கு கற்கண்டும் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். முருகப் பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் மாறல் திருப்புகழ் பாராயணம் செய்ய வேண்டும். முருகப் பெருமானுக்கு உரிய ஓம் சரவண பவ மந்திரத்தையும் பெருமாளுக்கு உரிய ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை 108 முறை சொல்லியோ அல்லது எழுதியோ வழிபட வேண்டும். இதனால் முருகப் பெருமான் மற்றும் பெருமாளின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். இதனால் துன்பங்களும் வறுமை நிலையும் மாறும். முடிந்தால் மாலை நேரத்தில் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம். இந்நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது, வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடுவது, யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் வழங்குவதும் மிகவும் சிறந்தது. தாங்க முடியாத துன்பத்தில் இருப்பவர்கள், பல ஆண்டுகளாக குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆகியோர் இந்நாளில் விரதமிருந்து பக்தியுடன் வழிபட்டு உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.